ஹலோ மோட்டோ ஃபேம், நம்ம ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா இந்த மிட் சைஸ் ஈவிஸ் வாங்குகிற ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த மிட் சைஸ் ஈவிஸ்ன்னு சொல்லும்போது ஒரு மாதம் வந்து ஒரு 12,000 யூனிட்ஸ் கிட்ட விற்கிது. ஏன்னா வந்து மிட் சைஸ் எஸ்யூவிஸ் வாங்குறவங்க அவங்களுக்கு வந்து சேவிங்ஸுக்காக ஈவிஸ் வாங்குறாங்க, செகண்டரி காராக வந்து ஈவிஸ் வாங்குறாங்க. அந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட் பார்த்தோன்னா கிரெட்டாவுடைய ஈவி மாடல். நம்ம கூட இன்றைக்கி பார்த்தோன்னா கிரெட்டா ஈவி இருக்குது. நம்ம ஒரு Q&A வீடியோ பண்ண போகிறோம். நம்மளோட ஃபுல் லென்த் ரிவ்யூ ஆல்ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, சென்னையில் மீடியா டிரைவ் நடக்கும்போது அந்த ரிவ்யூவில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதோடைய ஆன்சர்ஸ்க்கான Q&A எபிசோட். கூட நம்மக்கிட்ட ஹிண்டோட அந்த கிரெட்டா டீசல் ஏடியோட ஃப்ளீட் வெஹிக்கிள் இருக்குது. இந்த ரெண்டோடைய ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக, மொத்தமான கம்பேரிசன் இல்லை, சின்ன கம்பேரிசனும் Q&A வீடியோவை நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ Q&A எபிசோடோட பர்பஸ் நான் சிம்பிளாக கிறிஸ்பாக சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு மீடியா டிரைவ் இல்லை, ஃபஸ்ட் டிரைவ் ரிவ்யூ முடித்ததுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தோன்னா மோட்டோ ஃபேம் வந்து கேட்கப்படுற கேள்விகளை ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதம் தாண்டி வந்து நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணுறது உண்டு. ஜான்வரியில் தான் சென்னையில் வந்து இதோட நேஷ்னல் மீடியா டிரைவ் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஜூனுக்கு வந்தாச்சு. இந்த பீரியடில் நிறைய கன்சல்டிங் கால்ஸில் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸில் ஆகலாம், ப்ளஸ் அந்த ரிவ்யூவை பற்றின டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த ஒரு செக்மெண்ட் இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து டீசல் பெட்ரோலுக்கு பதிலாக இதை ஈவி வாங்குறதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே டீசல்ஸ்னால் டிபிஎஃப் இஷ்யூ இருக்குது, டர்போ பெட்ரோல்ஸ்னால் வந்து எனக்கு ஃபியூல் எக்கனாமி இல்லை, இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனில் நான் ஈவி வாங்கலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இடையில் வின்சர் ப்ரோ இருக்குது, டாட்டாவோட கர்வ் இருக்குது, நெக்ஸான் இருக்குது, ZS-EV இருக்குது, மஹேந்திராவோட BE6 இருக்குது. கூட இப்போ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்லேயே வந்து Harrier.EV வந்திருக்கு. இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதுலேயும் பீப்புளுக்கு வந்து கிரெட்டா மேலே ஒரு லீனியன்ஸ் லைட்டாக வரும் பையிங்கில். ரீசன் என்னென்னா, இந்த ஐஸ் கிரெட்டா வந்து மந்தா வந்து அந்த செக்மெண்ட்டில் நம்பர் 1 ஒரு 15,000 17,000 யூனிட்ஸ் ஆவரேஜாக விற்கிது. அப்போ அந்த ப்ராடக்டோடைய அந்த பிராண்ட் வேல்யூ பீப்புளை இந்த ஈவி மேலே திங்க் பண்ண வைக்கிது. ஆனால் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு பார்ன் ஈவி கிடையாது. அந்த டவுட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம டீட்டெயில் பண்ண போகலை. எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்டீரியரோட டிசைன் எலமெண்ட்ஸ் இன்டீரியர்லாம் பேசின வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் பாருங்கள், ஐஸ் கிரெட்டாக்கும் ஈவி கிரெட்டாக்கும் பேசிக்கலி என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோன்னா, இது ரெண்டும் ஒரே பிளாட்ஃபார்ம் தான். ஏன்னா அந்த அடாப்டட் வெர்ஷனாக K2 பிளாட்ஃபார்ம், இது வந்து ஒரு ஐஸ் என்ஜின் பிளாட்ஃபார்ம். அந்த கார் வந்து பார்ன் ஈவி பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதோட டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கார் ஈவியாகவே உருவாக்கப்பட்டுச்சுன்னா பார்ன் ஈவின்னு சொல்லுவோம். இது ஐஸ் பிளாட்ஃபார்மை ஈவிக்காக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ப்ரொப்போர்ஷன்ஸ் எல்லாமே சிமிலர் தான். லெங்த் ஆகட்டும், லெங்க்னா சின்ன மில்லிமீட்டர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். வீல் பேஸ் 2610 மில்லிமீட்டர் வீல் பேஸும் சேம் தான். இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பாருங்களேன், அந்த பானட் டிசைன் வரைக்கும் சேம் தான். இங்கே வந்து நம்ம ஒரு ஐஸ் என்ஜின் சொல்லக்கூடியது ஓப்பன் கிரில்லாக இந்த ஸ்டைலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவின்னு சொல்லக்கூடிய ஸ்டைலுக்கு க்ளோஸ்டு கிரில் இருக்குது. இது ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து நம்ம சார்ஜிங்க்கான ஒரு பாயிண்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. சைடில் நீங்கள் பார்க்கும்போது சைட் ப்ரொஃபைல் சிமிலர் தான், அந்த லுக்ஸ் எல்லாமே சிமிலர். ஆனால் இந்த அலாய் வீல் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு ஈவிக்கான அலாய் வீல்னு சொல்லி. கூட இந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும்போது இந்த அசம்பிளி சேம் தான், ஆனால் இதில் எலக்ட்ரிக்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங் இருக்கும். இவ்வளோ தான் அந்த ஈவி வர்சஸ் இதோடைய டிஃப்ரென்ஸ். ஆனால் நம்ம காரை ரெகுலராக பார்த்தோன்னா லைசன்ஸ் பிளேட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். லைசன்ஸ் பிளேட் பார்த்தீங்களா, இங்கே வந்து நமக்கு க்ரீனாக இருக்கும், அங்கே ஒயிட்டாக இருக்கும். மற்றபடி ப்ரொஃபைலில் எந்த டிஃப்ரென்ஸஸுமே கிடையாது. இப்போ இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து முதல் கொஸ்டின்லேருந்தே நான் ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதோட பேட்ரி எங்கே இருக்குதுன்னு. இப்போ நம்ம ஒரு பார்ன் ஈவி பிளாட்ஃபார்மை பார்த்தோன்னா இந்த போர்ஷனுக்குள்ளே பேட்ரி இருக்கும். அதாவது சாண்ட்விச்சாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளோர் பேனுக்கும் அதாவது ஃப்ளோர் பேனுக்கும் அடியில் உள்ள சேஸஸுக்கும் உள்ள பேட்ரி பேக் இருக்கும். ஆனால் இந்த காரை நீங்கள் லாங்கில் பார்க்கும்போது பேட்ரி பேக் வந்து கீழே இருக்கும். அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சேஸஸுக்கு அடியில் கிளாம்ப் போட்டு வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் தான் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. இந்த முதல் டவுட்டே நான் இதில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு பார்ன் ஈவி பிளாட்ஃபார்மை வந்து நம்ம பார்த்தோன்னா பேட்ரி சேஃபாக இருக்குது, பேட்ரி வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே சாண்ட்விச்சாக இருக்கிறதுனால வெளியே எக்ஸ்போஸ்டாக இல்லைன்னு உள்ள ஒரு கான்செப்ட் இருக்குது. அது உண்மை தான். ஆனால் இதுவும் நம்ம நிறைய ரெகுலர் கார்ஸில் இந்த மாதிரி ஐஸை கன்வெர்ட் பண்ணும்போது இதுதான் அதோடைய கான்செப்ட். ஆனால் இவங்க என்ன பண்ணலை, இதுக்கு மேலே ஒரு மெட்டீரியல் போட்டு இதை சீல் பண்ணலை. சீல் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது சீல் பண்ணாமல் வச்சுருக்கிறது அதோட தெர்மல் எஃபிஷியன்சிக்காக. ஏன்னா இதை சுற்றி ஒரு கூலிங் வாட்டர் ஓடும்.
நேச்சுரலி கிடைக்கிற காற்றில் கொஞ்சம் கூட எஃபிஷியண்ட்டாக கூலாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் பீப்புளோட கன்சிடரேஷனில் இது ஏன் ஒரு கொஸ்டினபிளாக வர்றதுன்னா, இது ப்ரொஜெக்டடாக இருக்குது, நம்ம ஒரு ரேம்ப்லேயோ ஒரு ஆஃப் ரோட் போகும்போது எதாவது ஹிட் ஆகும்னா அது வந்து இதில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இதை நான் ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, காம்ப்ரமைஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா வந்து நீங்கள் பாருங்கள் 190 மில்லிமீட்டர் இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ். நம்ம எப்போவுமே கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து இந்த பாயிண்டில் கால்குலேட் பண்ணுவோம், இதோட கீழே. இப்போ அந்த டீசல் கிரெட்டாவுக்கு 190 மில்லிமீட்டர் தான். ஆனால் இங்கே நீங்கள் லெங்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு 30 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து பேட்ரி இருக்குது. அப்படின்னா ஒரு 160 மில்லிமீட்டர் ரேஞ்சுக்கு நமக்கு வந்து கிளியரன்ஸ் கிடைக்கும்னா, இவ்வளோ போர்ஷனும் நமக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு கார் வாங்குகிறோன்னா நம்மளோட இன்சூரன்ஸில் இதை ஒரு ஆட் ஆனால் போடணும். நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்கிட்ட காலையில் இதை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய காருக்கு ஸ்டாண்டர்டான ஒரு இன்சூரன்ஸ் வரும், அது ஈவிக்கும் ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் அக்சசரிஸ் வைக்கிறோன்னா அந்த அக்சசரிஸோட காஸ்ட்டோடைய 4% வேல்யூவில் நம்ம ஒரு ஆட் ஆன் போட முடியும். அது தெஃப்ட்டுக்கானது இருக்கும், டேமேஜுக்கானது இருக்கும். அப்படின்னா நம்ம மனசில் அவ்வளோ ஒரு கன்சர்ன்டாக நம்ம இருக்கிறோன்னா இந்த பேட்ரி பேக்கோட காஸ்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கான ஒரு 4% வேல்யூக்கான இன்சூரன்ஸ் நம்ம போடுறது நல்லது. அது நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் கூட ஆட் ஆனால் டிஸ்கஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பேட்ரி பேக் வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து சேசிஸ்க்கு கீழே இருக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம இப்போ ஒரு ரெகுலர் ஐஸ் கிரெட்டால் உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். சப்போஸ் இந்த பேட்ரி பேக்கை இந்த இதில் வச்சுருந்தாங்கன்னா இந்த ஹைட்டில் நம்ம கால் இருந்திருக்கும், ஒரு நீஸ் அப் பொசிஷன் வந்திருக்கும். அதுதான் இதோடைய ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இது ஒரு காம்ப்ரமைஸாகவும் இருக்குது, இந்த ஒரு பாயிண்டில் அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து கிரெட்டா ஈவி பிடிக்குதுன்னா நிறைய பேர் இதை வந்து கொஸ்டினாக கேட்குறதுனால தான் நான் இந்த ஆன்சர் சொல்கிறேன். கிரெட்டா ஈவி பிடிக்குது, ஆனால் இந்த பேட்ரி தான் உங்களுக்கு ஒரு ஃபியரை கொடுக்குதுன்னா முதலே நாங்கள் சொன்ன மாதிரி உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்கிட்ட அதை ஆட் பண்ணி நம்ம அந்த ஃபியரை எராடிகேட் பண்ண முடியும். சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் கூட இன்சூரன்ஸ் பார்த்துப்பாங்க. ஆனால் அதை நம்ம முதல்ல அவங்கக்கிட்ட ஆனில் பேசணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, அந்த கிரெட்டாவில் இருக்கிற டயருக்கு இந்த டயருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால், பொதுவாகவே நமக்கு தெரியும் ஈவிஸில் வந்து லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ் இருக்கும். அதாவது எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஈவிஸ்னாலே ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ் வந்து ட்ராக்ஷனை வந்து நமக்கு தரும், ஆனால் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும். நல்ல வெட் கிரிப் இருக்கும், வெஹிக்கிளுக்கு நல்ல கார்னர் கண்ட்ரோல் இருக்கும். அப்படின்னா கிரிப் வந்து ரொம்ப ரோடு கூட ஒட்டி நம்ம நிறைய ஆக்சிலரேஷன் கொடுத்து அதை புஷ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வராது. ஃப்ரீயாக ரோல் ஆகக்கூடிய ஒரு டயர். இந்த டயர் நம்ம பார்க்கும்போதே அதுக்கு இதுக்கும் கண்டிப்பாக அந்த த்ரெட் பேட்டர்னில் அந்த மெட்டீரியல் இது லைட்டாக கொஞ்சம் சிலிக்கான் காம்பவுண்டோட இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இப்போது ரீசெண்டாக ஒருத்தவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம வந்து ஈவிஸில் வந்து நார்மல் டயர் போடலாமான்னு. கண்டிப்பாக போடலாம், ஏன்னா ஈவிஸில் இன்ஸ்டன்ட் டார்க் இருக்கிறதுனால அது எதுவும் பண்ணாது. ஆனால் அதில் ரேட்டடாக நமக்கு கிடைக்கிற ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டயர்ஸுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெகுலர் டயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் வைஸ் பார்க்கும்போது ரெகுலர் டயரை வரைக்கும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் கூட அந்த காம்பவுண்ட் வந்து சாஃப்டராக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக தேஞ்சு போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முழுக்க நம்மளோட இந்தியன் டிரைவிங் கண்டிஷன் தான் காரணம். நம்ம ரோட்ஸில் நீட்லி பேவ்டா இல்லாமல் வந்து இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். அந்த ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக வந்து லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ் போடுறது நல்லது. அதுக்கான அடிஷ்னல் ப்ரைஸ் வேல்யூவான்னு கேட்டால் அந்த ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அது வேல்யூபுளாக தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலி இந்த கார் ஸ்டார்டிங்கில் தான் நிற்கிது. நாங்கள் வெயில்னால கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி விட்டுருந்தோம். இதுதான் அதோடைய கீ ஃபாப் லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ரிலீஸ் ஆப்ஷன் ப்ளஸ் விண்டோ ரோல் டவுன் பண்ணுறதுக்கான சாய்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஈவிஸ்னாலே உங்களுக்கு தெரியும் உள்ளே எந்த நாய்ஸுமே இருக்காது. நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணோம். பேனராமிக் நார்மல் சன்ரூஃப் என்ன இருந்தாலும் 6 ஏர்பேக்ஸ் மாடல்ஸில் நம்ம சீட் பெல்ட் போட்டிருந்தால் தான் ஒரு எமர்ஜென்சியில் நம்ம வெளியே த்ரோ ஆகாமல் நம்மளை காப்பாற்ற முடியும். கூட ஏர்பேக்ஸ் கரெக்டாக சேஃப்கார்ட் பண்ணணும்னா நம்ம சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் ப்ராப்பர் பொசிஷனில் இருப்போம். இல்லாட்டி வந்து ஏர்பேக்ஸ் நம்மளை வந்து இன்ஜோர் பண்ணோம். குழந்தைகளை வந்து ஃப்ரண்டில் உட்கார வைக்காதீங்க, சீட் பெல்ட் போட்டு பின்னாடி உட்கார வச்சுக்கோங்க. ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. இந்த ஈவிஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் டார்க் இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப இந்த ரீல்ஸ் மோகத்தில் ஓட்டுறது நம்ம இப்போ இன்டர்நெட்டில் பார்க்குறோம், அப்படியெல்லாம் ஓட்டாதீங்க. யாராவது ரோட் ரேஜ் வந்தாலும் நீங்கள் கூலாக போயிருங்க, இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. தயவுசெய்து ஹை பீம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வரக்கூடியவங்க
பிளைண்ட் ஆகி அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம சேஃப்டி எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி ரோடு யூசர்ஸோட மற்ற சேஃப்டி முக்கியம்தான். சேஃபர் ரோட்ஸ் வந்து நம்மளால் பில்டு பண்ண முடியும். ஆக்சுவலி நம்மளுடைய கண்டென்ட்டில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்தாலும் இந்த கண்டென்ட்டுக்கு இன்னொரு பர்பஸ் இருக்குது. எப்படின்னா இந்த பொதுவாக எல்லாத்துலேயும் Q&A கண்டென்ட்டுக்கு பர்பஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு ஒரு மெயின் பர்பஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ நீங்கள் வின்சர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு சாஃபர் ட்ரிவனான ஒரு ஸ்கோப் இருக்குது. பின்னாடி சீட்டில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு MPV லைக் சீட் இருக்கும், 135 டிகிரி ரெக்லைனுன்னா அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் இப்போ வந்து B6 ஆகலாம், அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் EV, அது லைஃப் ஸ்டைலாக நிறைய பேர் வாங்குகிற ஒரு ஸ்டைலில் இருக்குது. இப்போ நம்ம ZSஐ பொறுத்தவரையில் அது கொஞ்சம் அவுடேட் ஆச்சு. அதில் நெகட்டிவாக நான் அதை பேச வரல, அது கொஞ்சம் ஏஜ் காட்டுது. ஒரு ஃப்ரெஷ் அப்பீலிங்காக பார்த்தோன்னா Creta EV நம்ம சொல்ல முடியும். கூட நம்ம ஒரு பாயிண்ட் இதில் என்ன ஆடப் பண்ணணும்னா இந்த ஃபேமிலி பையஸ், அதாவது Creta ஐஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் நம்பர் 1 மிட் சைஸ் SUV. அதுக்கு ரீசனே ஃபேமிலி அப்கிரேடேஷன் பார்க்குறவங்க, ஒரு மிட் சைஸ் SUV பார்க்குறவங்களுக்கு முதல் சாய்ஸில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வந்து இதுதான். அப்போ அந்த ஒரு ஆட்டிடியூடில் நம்ம பார்த்தோம்னா Creta EVக்கு வந்து ஃபேமிலி பையர்ஸுக்கு இடையில் ஒரு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா நிறைய ஃபேமிலி பையர்ஸ் தான் இதை பற்றி என்கொயர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இவ்வளோ டவுட்டும் இருக்குது. இப்போ அதனால தான் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து அந்த ஒரு ரூட்லேயே நம்ம கொண்டு போகலான்னு நினைக்கிறோம். நீங்களும் அதை வந்து கரெக்டாக பாருங்கள், நம்ம ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணலாம். முதல் விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள். இதில் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர், அதுக்காக தான் இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து 190 மில்லிமீட்டருக்கு உள்ளே அது பேட்ரி பேக் இருந்தாலும், 190 மில்லிமீட்டருக்கு வெளியே தான் பேட்ரி பேக் இருந்தாலும் 160 மில்லிமீட்டராக நம்ம கன்சிடர் பண்ணால் கூட இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இதோடைய சஸ்பென்ஷன். இப்போ நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின பாட்காஸ்ட்டில் ஒரு ரைட் பேலன்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பற்றி பேசும்போது சில சேசிஸ் வந்து அப்படி இருக்கும், சில ஐஸ் வந்து அந்த அட்வான்டேஜ் இருக்கும்போது Creta EV நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பேசியிருப்போம். அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த காரோடைய ஃப்ளோரில் பேட்ரி இருக்குது, பேட்ரியோட வெயிட் வந்து 4 ஆக்சிலுக்கும் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. 50-50 நீங்கள் வச்சுக்கோங்க. ஃப்ரண்டில் வந்து பெரிய வெயிட்டு கிடையாது, ஏன்னா ஐஸில் வந்து ஃப்ரண்டில் வந்து நமக்கு நல்ல வெயிட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கர்வ் வெயிட் கம்பேரிசன் பார்த்தாலே ஒரு 1290லேருந்து 1350 கிலோகிராம் வந்து ஐஸ் வெஹிக்கிளுக்கு இருக்கும். இது வந்து ஒரு 1650லேருந்து ஒரு 1700 வரைக்கும் இதோடைய வெயிட் இருக்கும். அதாவது 2 பேட்டரி பேக்கை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ஏன்னா வந்து ஹியூண்டே சைட்லேருந்து நமக்கு அது கரெக்டாக கிடைக்கல. அப்போ அந்த வெயிட் டிஃப்ரென்ஸுக்காக நீங்கள் வந்து ரியர் சஸ்பென்ஷன் கண்டிப்பாக வேறு, ஏன்னா வந்து நீங்கள் பார்ட் நம்பரை ஹியூண்டேயோட டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னாலும் Creta டீசலுக்குள்ள சஸ்பென்ஷன் வேறு, Creta EVக்கான சஸ்பென்ஷன் யூனிட் வேறு, ஃப்ரண்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ப்ராடக்டை வந்து சடனாக இருக்க வைக்காது. அப்போ அதையும் அவங்க பண்ணியிருப்பாங்க. கூட இந்த லோ ஸ்பீட் ரைடு வந்து இங்கே ஐஸை வரைக்கும் கொஞ்சம் கூட அப்சார்பண்டாக இருக்கும். நம்ம முன்னாடி வந்து ஹியூண்டேயோட கார்ஸ் வந்து சாஃப்ட்னு சொல்லுவோம், ப்ளஷ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ப்ளஷ் எல்லாம் கிடையாது. நான் இதை ப்ளஷ்ன்னு சொல்ல முடியுமா? பேலன்ஸா, அதான் ப்ளஷ் கிடையாது, ஒரு பேலன்ஸான ஒரு ரைடு. அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த இதெல்லாம் டேனி ஒன்றும் பண்ணியிருக்காது பின்னாடி, இல்லை அது வந்து அப்சார்பண்டாக இருக்குது. அதாவது ரோடோடைய சின்ன சின்ன அண்டுலேஷன். ஏன்னா இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மேஜர் ஏரியாவே லோ ஸ்பீட் ரைடு தான். பார்த்தீங்களா, இந்த ஃப்ளெக்ஸில் கூட அப்படி நம்மளால் தூக்கி போட முடியுது. ஏன்னா அந்த லோ ஸ்பீட் ரைட் குவாலிட்டி தான் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. ஹை ஸ்பீட்ஸில் ஓரளவுக்கு இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால என்ன பாருங்கள், இதில் அந்த லோ ஸ்பீடில் அந்த சஸ்பென்ஷனோட மூமெண்ட்டு தெரியுது, ஆனால் உள்ளே நம்ம பாடியில் அது எதுவும் வரல. இப்போ அந்த பாயிண்ட் ஒன்று. இன்னொன்று, இந்த பேலன்ஸை பற்றி பேசும்போது இதை கூட பேசணும். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து கார்னர் பண்ணும்போது ரோலையும் கண்ட்ரோல்டாக தான் வச்சுருக்காங்க. பெருசாக ரோல் தெரியல, ஸ்டியரிங்கில் அந்த பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் பெருசாக கரெக்ட் பண்ணாமலே கார்னரை போயிட்டு அப்படி நீங்கள் வர முடியும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி நான் சொல்லுவேன், கார்னரில் போயிட்டு அப்படி ஈஸியாக வர முடியும். ஏன்னா இல்லைன்னா நம்ம உள்ளே போய் அப்படி கரெக்ட் பண்ணி அந்த கரெக்ஷன் இங்கே பெருசாக தேவைப்படலை. அதனால் ஒரு பேலன்ஸ் இதில் இருக்குது. இப்போ இதுதான் அந்த ஃபேமிலி பையர்ஸ் ஃபோக்கஸ்டாக அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம பேசணும். ஏன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பையர் வந்து ஒரு காரோடைய லிமிட் அளவுக்கு புஷ் பண்ண மாட்டாங்க. அவங்க கம்ஃபர்ட்டையும் ஸ்பேஸையும் ஸ்பெசிஃபிக்கலி பார்ப்பாங்க. இந்த பர்டிகுலர் மாடலை வந்து அவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஏன் வந்து
இப்படி ஒரு ஃபேமிலி பையருக்கு இடையில இந்த ஒரு டிஸ்கஷன் வருதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சென்னை பெங்களூரில் இருக்கிற ஒருத்தராக நினச்சிக்கோங்க. இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு டீசலோ இல்லை ஒரு பெட்ரோலோ வச்சுருக்கீங்க. நீங்கள் டீசல் லவராக இருக்கீங்க. புதிய ஒரு டீசல் வாங்கணுன்னா நமக்கு ப்ரிடாமினன்ட்லி சிட்டி யூசேஜ் இருக்கும்போது டிபிஎஃப் இஷ்யூ பற்றி நமக்கு ஒரு கன்சர்னிங் இருக்குது. பெட்ரோல் என்ஜின் வாங்கினா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அந்த ஒரு கனெக்ஷன் நமக்கு இல்லை. டர்போ வாங்கினா அதில் டிசிடி ஆட்டோமேட்டிக் இருக்குது. யூனிசெக்ஸ் டிரைவபிலிட்டி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓட்டணும், அது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் நல்லது. ஏன்னா இங்கே வந்து ரிடக்ஷன் கியர் ஆட்டோமேட்டிக் தான் ஸ்டாண்டர்டாகவே வர்றது. அந்த ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி பையர் வந்து ஈவியை செக் பண்ணலாம். நாங்கள் ஈவியை ப்ரொமோட் பண்ணணும், ஈவியை புஷ் பண்ணணும், அதுலேயும் கரெக்டாக ஈவியை புஷ் பண்ண அப்படி ஒரு அஜெண்டாலாம் நமக்கு கிடையாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா இதை வந்து நாங்கள் ரெகுலராக கன்சல்டிங்கில் பேசுகிற ஒரு விஷயத்த இந்த காரில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய வரும். அதாவது டீசல் பெட்ரோலுக்கு பதிலாக நம்ம எப்படி இது சிட்டிக்கு அடாப்ட் ஆகுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அடுத்த ஒரு கேள்வி பார்த்தோன்னா பேட்ரி பற்றினது. ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து லித்தியம் அயன்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்ச ஒரு பேட்ரி பேக். ஏன்னா லித்தியம் ஃபெரோஃபாஸ்ஃபேட் எல்எஃபின்னு சொல்லக்கூடிய பேட்ரி பேக் தான் ஓரளவுக்கு ஈவிஸில் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தோன்னா என்எம்சின்னு இருக்கும். ஹிண்டோட வெப்சைட்டில் பார்க்கும்போது நோ மோர் காம்ப்ரமைஸ்ன்னு அதை சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி டெக்னிக்கலி அது என்னென்னா நிக்கல் மேங்கனீஸ் கோபால்ட் அந்த கெமிக்கல். ஏன்னா இது ஒரு கெமிஸ்ட்ரி தானே. ரெண்டுக்கும் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் மாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிண்டே ஆஸ் அ பிராண்ட் வந்து இது ஒரு பார்ன் ஈவி கிடையாது. ஏன்னா நீங்கள் அவங்களுடைய அயானிக்கிலலாம் இருக்கிற இஜிஎம்பி அந்த பார்ன் ஈவி பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. எலக்ட்ரிக் குளோபல் மாடுலார் பிளாட்ஃபார்ம் இல்லை இது. இது வந்து ஐஸ் அப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்எம்சி பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்எம்சி பற்றி அவங்க பேசும்போது என்ன மீன் பண்ணியிருப்பாங்கன்னா ஹை எனர்ஜி டென்சிட்டி இதில் இருக்குது. ஏன்னா இதில் வந்து இன்டீரியர் பெர்மனன்ட் மேனர் சிங்க்ரனஸ் மோட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டர் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்கும். நீங்கள் இதை வந்து நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிங்கனாலே அது அந்த ரோட்டருக்குள்ளே தான் அந்த இந்த மேக்னெட் பேக்கை வச்சுருப்பாங்க. அதனால அதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஹை எனர்ஜி டென்சிட்டியை வந்து அதால் அப்சார்ப் பண்ணி அவுட்புட் கொடுக்க முடியும். அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு கான்செப்டில் இது வச்சுருக்காங்க. இப்போ லித்தியம் அயன் பேட்டரிஸுக்கு நமக்கு இருக்கிற ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய மாடல்ஸில் இருக்கிறதுனால தான் இந்த கன்ஃபியூஷனே தவிர என்எம்சி ஆல்ரெடி இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். அது வந்து ஒரு குறைவான ஒரு டெக்னாலஜி, குறைவானதுன்னு கிடையாது. ஆனால் பாயிண்டில் பார்த்தோன்னா லித்தியம் அயனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. லித்தியம் அயனில் வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த பிளேட் பேட்டரிஸ் எல்லாம் இருக்கும்போது அது இல்லையோன்னு உள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் இவங்களுடைய 2 பேட்டரி பேக் இருக்குது பாருங்கள். 42 கிலோவாட்டை வரும், 51 கிலோவாட்டை வரும். அப்போ அந்த ரெண்டுக்கும் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது என்எம்சி. அது ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆனால் லித்தியம் அயனோ அளவுக்கு மாடர்னும் கிடையாது. அதுதான் அதில் ஒரு பாயிண்ட். இப்போது நம்ம இதுவரைக்கும் ஈவிஸில் பேசாத ஒரு பாயிண்ட்டை கூட இந்த ரிவ்யூவில் இருந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது பேட்ரி பேக்கை நம்ம சொல்லும்போது கிலோவாட் ஹவரில் சொல்லியிருப்பாங்க. கிலோவாட் ஹவர் தான் அதோடைய அளவு. நீங்கள் வந்து பிரேக் ஹார்ஸ் பவர் எல்லாம் பேசும்போதும் கிலோவாட்டில் இருக்கும். அதை நம்ம எஸ்ஐ யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிப்போம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட்டரில் வந்து உங்களுக்கு காரில் வந்து இப்படி ஒரு ஸ்க்ரோலர் ஓடும். பார்த்தீங்கன்னா டீசலில் வந்து 30 வரைக்கும் இருக்கும், 0 to 30 இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கானமி என்ன காட்டும், டீசலில் பெட்ரோல் எல்லாத்துலேயும் காட்டும். இங்கே வந்து கிலோவாட் ஹவர் எவ்வளோ கிலோமீட்டர் பர் கிலோவாட் ஹவர் காட்டுது. ஆனால் கரண்டாக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் 4.4 கிலோமீட்டர் பர் கிலோவாட் ஹவர் காட்டுது. இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளோடைய லெவல் பார்க்கும்போது இதுதான் இதோடைய கணக்கு. ஆனால் நம்ம இதை ஒன்று ரீசெட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கூட வேல்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஹிண்டேயில் வந்து இதுக்காக ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணோம். அதாவது ஹிண்டே டீலர்கிட்ட நாங்கள் இந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்கும்போது 42 கிலோவாட் ஹவருக்கு வந்து அவர் கொடுத்த வேல்யூ 273 கிலோமீட்டர்ஸ். அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குதுன்னா 6.5 கிலோமீட்டர் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 51.4 கிலோவாட் ஹவருக்கு 331 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. இது வந்து இப்போ டாட்டாவோட C75 லாஜிக்கான்னு கேட்டால் எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஆனால் இது வந்து ஹிண்டே கிட்ட இருந்து கிடச்ச ரேஞ்ச். நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா இதை ரீசெட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்து 5015 கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கள். 5000 கிலோமீட்டர் கிட்ட தான் எங்கள் கையில் வந்தது. இது 4000 கிலோமீட்டர் கிட்ட ரீசெட் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. அதுதான் அதோடைய ஓவரால் இது. ஏன்னா இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்னால வேரியஸாக இருக்கும்.
இப்போ நான் வந்து ரீசெட் பண்ணிட்டேன், 0.6 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. நமக்கு இனி என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம், அது நம்ம எண்டில் பேசுவோம். இப்போது அடுத்து ஒரு கொஸ்டின் இல்லை ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரக்கூடியது எங்கே பார்த்தீங்கன்னா, ஈவிஸ் வந்து நான் சிட்டிக்கு வாங்கினா எப்படி இருக்கும், ஹைவேஸுக்கு எப்படி இருக்கும்னு. நீங்கள் ஈவிஸை பொறுத்தவரை நல்லா பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த ரீஜென்ரேஷன் பற்றி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நிறைய பேருக்கு வந்து அது இன்னுமே கரெக்டாக ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. இந்த பேடில் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது பாருங்கள், இப்போ லெவல் 2, லெவல் 1, லெவல் 0 ரீஜென்ரேஷனை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். லெவல் 0னா நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தால் டீசலரேஷனில் வந்து எதுவுமே இங்கே நடக்கலை. நான் இப்போ லெவல் 1க்கு வைக்கிறேன், நீங்கள் ஆக்சிலேட்டரில் இருந்து கால் எடுத்தாலே அந்த நீடில் வந்து சார்ஜுக்கு வந்துடும், அப்படின்னா சார்ஜ் பண்ணுது. நீங்கள் அதே இது லெவல் 2க்கு வச்சிங்கன்னா பிரேக்கை நமக்கு யூஸ் பண்ணாமலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கால் எடுக்கும்போது ஓரளவுக்கு ஒரு பிரேக்கிங் கிடைக்கும். இதில் லெவல் 3ல் ஒரு இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பிரேக்கிங்லேயே ஓட்டுறது மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது பிரேக்கிங். அடுத்தது நீங்கள் பாருங்கள், ஐப்படல்னு சொல்லக்கூடியது இதில் ஒரு ஃபீச்சர், அது இன்டெலிஜென்ட் படல்னு சொல்லக்கூடியது. நீங்கள் மேக்ஸிமம் சிங்கிள் படல் ஆப்ரேஷன்லேயே பண்ண முடியும். அதை நான் பண்ணணுன்னா இந்த லெஃப்ட் லேனில் இந்த பைக்கருக்கெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு தான் அதை செக் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணும்போது மற்ற ரோடு யூசர்ஸோட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, நான் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறேன், பாருங்க நோ ஸ்டிப் ஆகி பிரேக் அடிக்கிறது போல் போய் நிற்கும். இங்கே எதுவும் வெஹிக்கிள் இல்லை, அதனால தான் நான் நிப்பாட்டுறேன். நான் பிரேக் பண்ணல, இது போய் நின்னாச்சு, ஸ்டேஷ்னரியாக நிற்கிது. இப்போ நான் ஆக்சிலேட் பண்ணுறேன், அது போகுது. இப்போ தான் நான் காலை மூவ் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஐப்படலில் நம்ம வைக்கிறோன்னா ரீஜென்ரேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு 6லேருந்து 10% வரைக்கும் சார்ஜ் வந்து ஆட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கினீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி வந்து ரீஜென்ரேஷன் லெவலில் போட்டு விட்டிங்கன்னா நம்ம எங்கே லெவலில் பேட்டரியோட ஸ்டார்ட் பண்ணோமோ ஒரு 10% பேட்டரி ஆட் ஆகி தான் இருக்கும். அதுதான் அதோடைய ஸ்டோரி லைன். அப்போ சிட்டியில் நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஓட்ட ரேஞ்சு பெருசாக கம்மியாகாது. அது வந்து ஈவிஸோடைய ஒரு அட்வான்டேஜ். அதே இது நீங்கள் ஃப்ளோர் பண்ணிங்கன்னு வைங்க, இங்கே பாருங்கள் பவர்னு சொல்லக்கூடிய மீட்டர் வந்து அப்படியே அந்த எண்டுக்கு வந்துச்சு, இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்படி போகுதா, அது வந்து என்ன பண்ணும், பேட்டரியை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ஹைவேஸில் எப்போவுமே நமக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கும், சிட்டி ஸ்பீடில் வந்து ரேஞ்ச் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதுதான் அதோடைய டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஹிண்டே ஆக்சண்ட் ஓட்டுனதுலேருந்து வெர்னா ஓட்டுனதுலேருந்து ஃபஸ்ட் ஜென் கிரெட்டா ஓட்டினவங்க வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஹிண்டேயோட ரைடுனாலே ப்ளஷ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ப்ளஷ்ன்னு ஒரு வேர்டு சொல்கிறது வரைக்கும் ஹிண்டேனா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கிரெட்டா இப்போ இருக்கிற கிரெட்டாலாம் பார்க்கும்போது அந்த ப்ளஷ் அந்த கம்ஃபர்ட் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். ஒரு ஸ்டிஃபர் சைடில் அதோடைய இல்லை ஒரு ஃபேர்மர் சைடில் அதோடைய சஸ்பென்ஷனை டியூன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஹிண்டே ஃபேன்ஸ் சொல்லக்கூடிய அந்த கம்ஃபர்ட் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே கிரெட்டா ஈவியில் இருக்குது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ளோரில் வந்து பேட்ரி இருக்குது. அந்த ஃப்ளோரில் இருக்கிற பேட்ரி அதோடைய ஆக்சில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு 300 கிலோவுக்கு மேலே இருக்கிற கேர்வ் வெயிட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த சஸ்பென்ஷனை ரீஎன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. அது இந்த காருக்கு ரொம்ப ஒரு நல்ல ரைடை கொடுக்கணும். பாருங்கள், இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுலே ஃபுல்லாக பேட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த காங்கிரீட் ரோட், அதுலேயும் நம்ம ரைடை வந்து பர்ஃபெக்டாக தந்திருக்கு. அதான் இதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். பின்னாடி வந்து இதை எங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடிகிறதுக்கு ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்து ஹிண்டேயோட அந்த ஃப்ளீட் கிரெட்டா வந்து அதோடைய லாங் டேர்ம் கண்டென்ட் நம்ம கொஞ்ச நாளில் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் பாருங்கள், இப்போவே 3000 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் ஓட்டியாச்சு. இது எங்களுடைய எவ்ரிடேயாக ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா நம்மளுடைய எக்கோ ஸ்போர்ட்டை வந்து கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் அதுக்கு கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன ஒரு லீவு கொடுத்துருக்கோம். அதனால இதை நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். அந்த இதில் இந்த கிரெட்டா ஐஸை விடைக்கும் இதோட ரைடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ரைடோடைய பாயிண்ட் நான் டேனிகிட்ட கேட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தெரியும். டேனி அந்த சீட்டு தான் டேனியோட சீட் எப்போ பார்த்தாலும். டேனி அதை ஒன்று நல்ல சவுண்டாக லவுடராக சொல்லு. லவுடர்னா கேட்குறது மாதிரி, இல்லைன்னா அந்த மைக் ஆன் பண்ணிக்க. ரைடு வந்து அதான் நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த கிரெட்டாயில் வந்து கொஞ்சம் தூக்கி போடியது. அடுத்து அதில் நம்ம ஒரு ஃப்ளெக்ஸை சொன்னோம்ல, அது வந்து இதில் இல்லை. இதுக்கு அந்த சேஸே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பேலன்ஸ்டு ஃபீலிங். இதில் என்ன ஃபீலுன்னா, நீ வச்சுக்க என்ன ஃபீலுன்னா, நம்ம வந்து ஒரு அந்த பாட்காஸ்ட்டில் பேசின ஒரு பேலன்ஸ் வந்து இதில் இருக்குல்ல. இப்போ சப்போஸ் வந்து
இவங்க அடுத்த ஜெனரேஷன் கிரெட்டால இந்த சஸ்பென்ஷனை ஐஸில் வச்சா கூட அது பேலன்ஸ் கிடைக்கும், அப்படிதானே? இது மேபி இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்னாலேன்னு தெரியலையே. இல்லை, அதுக்கான என்ஜினியரிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லையா? இது என்ன ப்ரூஃப்னா இந்த இதை பெஞ்ச் மார்க் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் கரெக்டாக அவங்க கொண்டு வரலாம். கரெக்ட், இந்த பெஞ்ச் மார்க் வந்து கொண்டு வரலாம். இப்போ உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கு. நான் ஆக்சிலரேட் பண்ணேன்ல, நான் ரொம்ப லீனியராக தான் ஓட்டினேன், இன்னைக்கு வந்து ரவ் பண்ணி ஓட்டலை. ஒரு ஜி ஃபோர்ஸ் எங்கேயாவது பின்னாடி தெரிஞ்சு, இது ஒரு கொஸ்டின், அதனால தான். ஜி ஃபோர்ஸ் வந்து இப்போ தெரியல, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த டைம் நீங்கள் இருக்கா ஹார்ட் ஆக்சிலரேஷன் பண்ணப்போ லைட்டாக தெரிஞ்சுது. இப்போ நம்ம இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண பிறகு அது தெரியல. ஓகே, தேங்க்யூ. இது ஏன்னா நம்ம மோட்டோ ஃபார்ம் ஒருத்தங்க போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படின்னா டேனிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மைக் கொடுக்கணும்னு. நான் அங்கே வச்சு நினச்சேன், டேனிகிட்ட கேட்கும்போது மைக் வைக்கணும். நான் அந்த கரெக்டால் வந்து மைக்கெல்லாம் இருக்குது. சரி, அடுத்த தடவை இருந்து டேனி பின் பண்ணிடுவோம். அப்புறம் ஸ்மூத்தான ரோடுக்கு வந்துட்டோம். இதுதான் ஈவி ப்ரீஸ், ஒரு நாய்ஸ் இல்லை. என்விஹெச் அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. டார்க் ஃப்ளோ, ஸ்பீட்ஸ் போகிறதே நமக்கு தெரியாது. இது அதை வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணுது. ஸ்டியரிங் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிவாக இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் ரிவ்யூவில் நம்ம பேசியிருந்தோம். கார்னரிங் பார்ப்போம். கார்னரிங் வந்து அந்த லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகே, நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண முடியும். இதே இது நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் கரெக்டாக ஓட்டுறவங்க யாராவது வந்து இதை ஓட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்னருக்குள்ளே அந்த வெஹிக்கிளை த்ரோ பண்ணுறதுக்கும் இதுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும். டிப்பிக்கல் கரெக்டாக ஹார்ன், நீங்கள் எந்த சிட்டி டிராஃபிக்கில் நின்னாலும் இந்த ஹார்னுக்குன்னே கொஞ்சம் ஃபேன்ஸி இருக்காங்க, கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற பீப்புளும் இருக்காங்க. லீகல் ஸ்பீட்ஸில் நம்ம ஓட்டுறோன்னா நம்ம பாட்டுக்கு அப்படி லீனியராக ரொம்ப லைட் ஃபுட்டடாக ஓட்ட முடியும். அதான் இதில் பாயிண்ட். நீங்கள் வந்து எஃபர்ட் எல்லாம் பெருசாக கொடுக்க வேண்டிய, ஏன்னா இன்ஸ்டன்ட் டார்க்னால அப்படி லீனியராக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், சுத்தமாக நாய்ஸ் இருக்காது. இப்போது இதில் ஒருத்தவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கேட்டாங்க. இந்த ஆவாஸ் இருக்குல்ல, அக்வஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட்டிங் சிஸ்டம், ஸ்லோ ஸ்பீட்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது ஈவியிலேருந்து சவுண்டு வராது. மற்ற வெஹிக்கிள்ஸ் வந்து ஈவி கிட்ட போய் நம்ம ஹார்ன் பண்ணணும். ஏன்னா ட்ரக்கில் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி வின் நாய்ஸ் இருக்கும், அதுக்கு கூட இந்த நாய்ஸ் வந்து கேட்காது. பிரேக் வந்து ஒரு நோஸ் டைவ் லைட்டாக இருக்குது, ஓகே தான். ஐ மீன் பிரேக்கும் டீசென்ட்லி டியூன்டு பிரேக் தான், நோஸ் டைவ் இருக்கும். அப்புறம் நீங்கள் இனிஷியலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ஈவிஸ்க்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிலேட்டரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். இப்படி நீங்கள் ரவ் பண்ணி ஓட்டினீங்கன்னா நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். அது ஈவிஸுக்கான ஒரு நிறைய பேருக்கு நெத்தியில் பிடிக்கும், சிலவங்களுக்கு தலையில் பிடிக்கும், தொடையில் தைஸில் பிடிக்கும். ஆனால் நம்ம லீனியராக ஓட்டும்போது ஜி ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், எப்படின்னா நீங்கள் வின்சர் எடுத்திங்கன்னா 15.6 இன்ச் ஸ்க்ரீன், ஒரு டிவி மாதிரி இருக்குது. BE6 எல்லாம் எடுத்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும்னு ஒரு கன்ஃபியூஷன். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட்டாக இருக்கிறது பிடிக்கும். கிரெட்டா ஈவியோடைய யூஐ பாருங்களேன், ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். அதாவது ஐஸில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இதில் ஒரு ப்ளூ கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். கூட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து நமக்கு வந்து அந்த SOC ஸ்டேட் ஆஃப் சார்ஜும் பேட்டரியோட மெட்ரிக்ஸும் இருக்கும், ஈவிக்காக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எல்லாம் சிமிலர் தான். இங்கே வந்து டேக்கோமீட்டருக்கு பதிலாக சார்ஜும் பவரும் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும் ரைட் சைடில். எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கண்ட்ரோல்ஸும் எல்லாமே சிமிலராக இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட கன்சோல் சேம், ஆனால் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து இதில் டச்சில் இருக்கும், அதில் வந்து பட்டன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்டியரிங்கில், இது கொஞ்சம் கூட ஸ்லீக்காக இருக்குது. இதில் ஹெச்னு சொல்லக்கூடிய அந்த 4 டாட்டில் வந்து மார்ஸ் கோடில் இருக்கும், பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கும். டிரைவ் செலக்டர் வந்து இங்கே ரைட்டில் இருக்குது, ஏன்னா இது டிரைவ் பை ஒயர் டெக்னாலஜி. இது நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தரேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம ஐஸ் கார்ஸ் ஓட்டுறோன்னா என்ன இருக்கும், இங்கே வந்து ஒரு கியர் ஸ்டிக் இருக்கும். பழைய காலத்தில் என்ஜின் வந்து லாங்கிடியூனலி மவுண்ட் பண்ணி அதோடைய டிரான்ஸ்மிஷன் யூனிட் இங்கே பார்த்துருக்கோம். அதில் நேராக கீழே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கியர் லிவரை வச்சு அந்த கியர் ஸ்டிக்கை கீழே வச்சு நம்ம அதை வந்து கியரை மூவ் பண்ணி இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் காலகட்டத்தில் என்ன வந்ததுன்னா கேபிள் வந்தது, செயின் வந்தது. இந்த கேபிள் ஷிஃப்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கேபிள் மூலம் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுறது கேபிள் மூலமாக கியர் பாக்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இதில் என்னன்னா இங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் ஜஸ்ட்டு சுவிட்சில் இருந்து ஒயர் மூலமாக போகிறதுனால தான் இதை ஷிஃப்ட் பை ஒயர்னு சொல்கிறோம். அதனால் இங்கே எதுவுமே தேவையில்லை. இதில் வந்து இந்த ஸ்டைலில் வந்து ஸ்டெப்பாக போட்டு ஸ்டெப்புக்குள்ளே ஸ்பேஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறது, அதுதான் இதோடைய ரீசன்.
இப்போ ஆக்சுவலி வந்து ரைட் குவாலிட்டி கண்டிப்பாக வந்து ஐஸை விடைக்கும் இது பெட்டராக இருக்குது. அது நீங்கள் வந்து ரெண்டையும் ஒரே நேரம் பேக் டு பேக் ஓட்டி பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இன்னும் கரெக்டாக நான் சொல்லணும்னா என்லைனை ஓட்டி பாருங்கள், இன்னும் எவிடண்டாக தெரியும். கரெக்டாக என்லைனை சொல்கிறேன். இப்போ இதோடைய பாயிண்ட்டை சொல்லும்போது சஸ்பென்ஷன் வந்து அந்த ட்ராவல் வந்து அதுவாக எல்லாமே வாங்கிக்கிடுது. அதனால் வந்து நமக்கு சேசிஸுக்கு அது ட்ராவல் ஆகலை. ஐ மீன் அந்த இஷ்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இப்போ ஒரு கார்னர் எடுக்கிறோம் பாருங்கள், கார்னர்லேயும் ரோல் வந்து பெருசாக தெரியல. அந்த ஈக்குவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால வெஹிக்கிள் கொஞ்சம் பிளான்டாக இருக்குது, ரோடோட கொஞ்சம் கனெக்ட் ஆகி போகிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப எண்டுக்கு போய் கட் பண்ணிங்கன்னா ஃபீல் ஆகும். இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த ஸ்பீடு உள்ள எப்படி தெரியுதுன்னு சொல்லி அதை எப்படி கனெக்ட் பண்ணி கேட்டாங்கன்னா, எனக்கு எல்டர்லி பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள நான் பின்னாடி உட்கார வைக்கும்போது எனக்கு கிரெட்டா ஈவியில் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் ஹை ஸ்பீடை ஆக்ஸலரேட் பண்ணும்போது அவங்களுக்கு உள்ள அது என்ன ஃபீல் ஆகும், பாடியில் தெரியுமான்னு கேட்டால் இது ஒரு ஈவி மாதிரியே உண்மையிலே தெரியாது. ரெகுலராக நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஈவிஸ்லாம் உட்காரும்போது அந்த சடன் ஆக்ஸலரேஷனுடைய சைடு எஃபெக்ட் லைட்டாக உள்ளே தெரியும். இது ஒரு லைட் ஃபுட்டோட நம்ம ஓட்டினோன்னா ஒரு ரெகுலர் ரைஸ் கார் போகிறது மாதிரி தான் இருக்குது, அது எதுவுமே தெரியல. ஆனால் பிரேக்கிங்கில் கண்டிப்பாக ஒரு நோஸ் டைவ் இருக்குது, அது ஒரு டிப்பிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இதில் எல்லாம் அந்த ஃப்ளெக்ஸ் இருந்தாலும் அந்த அண்டுலேஷன் இருந்தாலும் நம்ம பாடிக்கு அது பெருசாக வரல. இது இதோடைய ஒரு அட்வான்டேஜ். நல்ல டிஎல்ஓ, வெளிச்சம்லாம் நல்லா இருக்குது. காலை தூக்கி போடணும் தான், நம்ம வந்து இப்படி நீஸ் அப் பொசிஷனில் வைக்க வேண்டாம், ரெகுலராக நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி இது பண்ணலாம். ஏன்னா இது வந்து இன்னொரு பாயிண்ட் கூட நான் சொல்லணும். இந்த கிரெட்டான்னு சொல்லக்கூடியதே இவ்வளோ தூரம் மிட் சைஸில் விற்கிறதுக்கான காரணமே அது ஒரு நோ நான்சென்ஸ் கார். லிட்ரலி 15,000 யூனிட்ஸுக்கு மேலே ஒரு மாதம் விற்கிதுன்னா இந்தியாவுக்கு அது செட் ஆகுதுன்னு உள்ள ஒரு பாயிண்டில் தான். அந்த அட்வான்டேஜ் இதோட இன்டீரியர் ரூமில் கண்டிப்பாக இருக்குது. அது அப்படியே வந்து அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு சேசிஸாக போய் வந்து டிஃப்ரென்ஸ் வரல. அதை நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, விட்டாரா வரும்போது நமக்கு அது தெரியும். விட்டாரா வந்து நம்ம அது வர்றதுக்கு முன்னாடி நான் என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறேன்னு கிடையாது, இந்த கம்பேரிசனுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சொல்கிறேன். அது ஒரு பார்ன் ஈவி பிளாட்ஃபார்மை தானே, அதை ஹார்டெக்னு தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது இந்த சாண்ட்விச்சுக்கு பேட்டரி சாண்ட்விச் ஆனதில் அதில் ஒரு நீஸ் அப் பொசிஷன் இருக்கும். நம்மளுடைய ஆட்டோ எக்ஸ்போ வீடியோவில் பேசியிருப்பான். அந்த பிரச்சனை இதில் இல்லை. அது ஒன்று தான் இதுக்கு இருக்கிற பேட்டரி வெளியில் இருக்கிறதுனால உள்ள டிஸ்அட்வான்டேஜுக்கு நமக்கு உள்ளே கிடைக்கிற அட்வான்டேஜ் தான் அந்த கம்பேரிசன். இப்போது ஈவிஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தோன்னா, ஒரு கார் வந்து ஐஸில் வந்து நம்பர் 1 வித்துட்டு இருக்குதுனால ஈவிலையும் அது உடனே மார்க்கெட்டை பிடிக்கணும்னு இல்லை. அது இந்த கிரெட்டாவுடைய கதையிலையும் உண்மை. நீங்கள் அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டுனா மே மாதத்தில் ஒரு 1000 யூனிட்டுக்குள்ளே இது விற்றுருக்கலாம், சம்வேர் அரௌண்ட் 1000க்குள்ளே விற்றுருக்கலாம். இப்போ தான் நம்ம அங்கங்கேயே கிரெட்டா ஈவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களுக்கு இது வந்து Q&A வீடியோ நம்ம இந்த கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி பண்ணது. ஆனால் இதோட ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியாது. ஹிண்டேயில் யாராவது பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு அடுத்த ஃப்ளீட்டாக வந்து கிரெட்டா ஈவி கொடுங்க. இதே மாதிரி லாங் ரேஞ்ச் ஓட்டி ஷார்ட் எல்லாம் ஓட்டி வந்து அங்கே ரியல் வேர்ல்டு ரேஞ்சை வந்து நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணலாம். இதில் டேனி ஒன்று இப்போ கிலோவாட்டில் காட்டுதா, எவ்வளவு இப்போ காட்டுறது டேனி? அது ஒரு ஃபுட்டேஜ் ஒரு ஃபோனில் இடம் 30 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஓட்டின ஸ்டைலுக்கு. ஹைவேஸ், இது ஹைவேஸில் 7.1 கிலோமீட்டர் பெர் கிலோவாட் ஹவர் கிடச்சிருக்குது. அடுத்து இப்போ குறைஞ்சிது. நம்ம சிட்டிஸ்லையும் கண்டிப்பாக ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா லோ ஸ்பீடில் ஓட்டும் போது கண்டிப்பாக இன்னும் கூடும். முதல்ல இருந்த 4.4 கண்டிப்பாக தப்பு, அது இதுக்கானது கிடையாது, அது அந்த 4000 கிலோமீட்டருக்கானது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் இதே மாதிரி ரீசெட் பண்ணி ஓட்டி பாருங்கள், அப்போ அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம பார்க்கும்போது நம்ம கிலோமீட்டர் பெர் லிட்டர் சொல்கிறது மாதிரி இனி கிலோமீட்டர் பெர் கிலோவாட்னு சொல்லக்கூடியதை நம்ம இனிமேல் ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு இதை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு பேட்டரி பேக்குக்கு எவ்வளோ ரியல் ரோட்டில் கிடைக்கும்னுള്ളത് தெரியும். இப்போது நம்ம ஒரு வில்லேஜ் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இது வந்து ஒரு அண்டுலேஷனான ரோடு. இப்போ அது ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். பேக் சீட் ரைட் குவாலிட்டி வந்து அந்த அண்டுலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் வந்து நம்ம உடம்புக்கு பெருசாக வரல. இது நீங்கள் வந்து ரொம்ப ஃபோமரான சஸ்பென்ஷன்ஸ் வேண்டான்னு நினைக்கிறவங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பிட்ரு பேட்டர்ஸில் எல்லாம் என்னென்னா ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸ் வந்து கண்டிப்பாக இன்றைக்குள்ள ஹை ஸ்பீடு டியூன் பண்ணியிருக்கக்கூடிய கார்ஸுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 150 PS 200 நியூட்டன் மீட்டர் இல்லை 250 நியூட்டன் மீட்டருக்கு மேலே டியூன் ஆகிருக்கக்கூடிய மேக்ஸிமம் இன்ஜின்ஸில்
இருக்கக்கூடிய கார்ஸில் சஸ்பென்ஷன் ஃபேர்மராக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஹைவேஸில் நல்ல ஹேண்ட்லிங் கிடைக்கணும்னு சொல்லி. ஆனால் இதில் இந்த டார்க்கும் பவரும் இவ்வளோ இருந்தும் நமக்கு வந்து இந்த சேசிஸில் இந்த அடிஷ்னல் வெயிட்டும் இந்த சஸ்பென்ஷனோட அட்வான்டேஜ்னால தான் நமக்கு இந்த ரைடு கிடைக்கிது. அதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போ லோ ஸ்பீட் ரைடு பற்றி பேசுவோம். முதல்ல நான் ஸ்டியரிங் பற்றி பேசுகிறேன். நம்ம ஹைவேஸில் ஸ்டியரிங்கில் வெயிட் இருந்தது, கார்னரிங்கெல்லாம் நம்ம பேசிட்டோம். இப்போ லோ ஸ்பீடில் பொறுத்தவரை ஸ்டியரிங் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டியரிங்கில் ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ஃபீலுன்னா ஒரு ஸ்லைட்டாக ஒரு கனெக்டட் ஃபீல் இருக்குது. ஹோல்டு பண்ண நல்லா இருக்குது. ஈவன் இந்த 3 ஸ்போக் ஸ்டியரிங் வந்து அந்த ரெகுலர் கட்டாக வரைக்கும் நல்லா இருக்குது, தின்னாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது. நீங்கள் ஸ்டியரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்குது, அந்த ஒரு வெயிட்டும் ஒரு இதுவும் ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பவுன்சி பேட்டர்ன்ஸில் சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு நம்மளை அந்த அண்டுலேஷன் இன்னும் பாருங்களேன். இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். நம்ம கொஞ்சம் கீழே எல்லாம் இறக்கி ஏற்றுனா கூட அந்த சஸ்பென்ஷனோட அட்வான்டேஜ் இதில் தெரியுது. இப்போ நம்ம இந்த ரோடுக்காக தான் எதிர்பார்த்தேன் இந்த பிட்டர் பேட்டர் போர்ஷன். இதில் இந்த பிட்டர் பேட்டரில் பார்த்தோம்னா நம்ம பேட்ரி பேக் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுவோம். நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டோம். ஸ்லோ ஆகும்போது பாருங்கள் ரைடு வந்து ஓகே தான். கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்தாலும் நம்மளை தூக்கி போடுற ஒரு ரைடு இல்லை. அந்த அண்டுலேஷன் தெரியுது, நான் உள்ளே தூக்கி போடலை. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மெயினாக பேக் சீட்டில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் நல்ல எவிடெண்ட்டாக தெரியும். அப்புறம் இந்த மாதிரி பெரிய ப்ரோக்கன் ஜாயின்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக குறைச்சி அப்ரோச் பண்ணணும். ஒரு செடான் அளவுக்கு நம்ம அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன தான் அது கிளியரன்ஸ் கிடைக்கும்னு இருந்தாலும் அந்த ஒரு மைண்டில் ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம இது பண்ணணும்னு ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது இருக்கணும்னு உள்ளது இந்த மாடலுக்கு அவசியம். ஏன்னா இதில் வந்து பேட்ரி பேக் வந்து வெளியே இருக்கிறதுனால. இந்த மாதிரி இடத்துல பிளைண்ட் ஸ்பாட்டை பற்றி நம்ம கவனிக்கணும். நான் அந்த டிசைரை பார்த்தேன். டிசைரை பார்த்துட்டு பிரேக் பண்ணிக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது மிரரில் வெஹிக்கிள் இல்லை. ஆனால் நீங்கள் டீப்பாக விண்டோவில் பார்த்தா தான் அந்த அந்த பிக்கப் வந்தது தெரிஞ்சது. நிறைய ஹைவேஸில் இந்த மாதிரி இந்த லேனுக்குள்ளே என்ட்ராகும்போது நடக்கக்கூடிய மிஸ்ஹேப்ஸுக்கு காரணமே பிளைண்ட் ஸ்பாட் தான். நம்ம இந்த மிரரை மட்டும் பார்க்காம மிரரையும் பார்த்து திரும்பி பார்க்குறது வந்து தப்பு இல்லை. கண்டிப்பாக அது ஒரு சேஃப்டி. அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஈவி வந்து நிறைய பேருக்கு மனசில் ரேஞ்ச் பேனிக்னு சொல்லக்கூடியது ஈவிஸ் வச்சுருக்கிற எல்லாருக்கும் இருக்கிறது தான். நம்ம மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜிங் எல்லாமே வந்து கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஈவி பற்றி யோசிக்கும்போது ஏசி போட்டு இந்த ரேஞ்ச் கிடைக்குமா, ஏசி போடாமல் ஓட்டினா வந்து கண்டிப்பாக என்ன பாயிண்டில் வந்து ரேஞ்ச் இருக்குன்னு உள்ளது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நம்ம கார்ஸில் ரெகுலர் கார்ஸில் ஏசி போடாமல் ஓட்ட காரணமே மைலேஜ் ஃபோக்கஸ்டு தான். ஆனால் ஈவிஸில் வந்து ஏர் கண்டிஷ்னர் வந்து எடுக்கிற ஒரு பர்சன்டேஜே வந்து என்னென்னா 6% மேக்ஸிமம். அதை நம்ம நல்ல எஃபிஷியண்டான டெம்பரேச்சரில் வந்தோன்னா கட் ஆஃப் ஆகி ஓடிக்கணும். 22 to 24 ரேஞ்சிலே நம்ம வச்சுக்கிட்டோம். ரொம்ப லோவாக கூலிங்காக வைக்காமல் வச்சுக்கிட்டோன்னா ஏசி நம்மளை வந்து நம்ம ரேஞ்சை பெருசாக பதம் பார்க்காது. ஏசி போட்டு ஓட்டுறது நல்லது. ஏன்னா வந்து ஹைவேஸ் போகும்போது ஏர் வந்து உள்ளே வரும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும், அது ஒரு இன்ட்ரூஷனாக இருக்கும். அந்த இதை விடைக்கும் ஏசி போட்டு ஓட்டுறது நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். அதனால் ஏசியை பெருசாக பாதர் பண்ண வேண்டாம். ஏசி வந்து மாடர்ன் டே ஈவிஸு அதுக்கேற்ற மாதிரி உள்ள இன்ஜினியரிங் வந்து ஏர் கண்டிஷனிங்கில் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த ஈவிக்கான அடிஷ்னல் காஸ்டிங்கில் ஈவிக்கான நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து ரீசேல் பற்றி நான் சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் பழக்கான கிரெட்டா இன்றைக்கி வந்து ஒரு 8 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் ரீட்டைல் ஆகுது. யூஸ்டு கிரெட்டா டீசல் நான் சொல்கிறேன், பழைய எஸ்எக்ஸ் ஆட்டோ இல்லை எஸ்எக்ஸ் மேனுவல் 1.6 டீசல் எல்லாம். அன்றைக்கி பெட்ரோலோடைக்கும் டீசல் தான் ஃபோக்கஸ்டாக இருந்த மார்க்கெட்டில். ஆனால் இதே ஒரு ஈவி போய் வந்து ஒரு 10 வருஷம் தாண்டி ஃபெச் பண்ணுமான்னு கேட்டால், இல்லை ஒரு 7 வருஷம் தாண்டி ஃபெச் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஈவிக்கு 8 வருஷத்தோட வேரண்டி முடியுது. அதுக்கப்புறம் மோட்டார் ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் அந்த மோட்டார் ப்ளஸ் அந்த 3-in-1 யூனிட்டாக இருக்கும் இல்லையா, மோட்டார், அந்த ரெடியூசர் டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ் அந்த இன்வெர்ட்டர், அப்புறம் பேட்டரியோட ஒரு காஸ்ட் இருக்கும். இந்த காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஈவிக்கு ரீசேலும் கம்மி. ஆனால் ஈவிக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் ரேஞ்சு தான். அது எப்படி ரேஞ்சுன்னா, நம்ம பெட்ரோல் போட்டு ஒரு ஐஸ் ஓட்டுறதுக்கும் நமக்கு ஒரு வீட்டில் ஒரு சோலார் இருக்குது, அந்த சோலார்லேருந்து நம்ம பவர் எடுக்கிறோம், இல்லை வீட்டிலே ஹோம் சார்ஜிங் பண்ணுறோன்னா
அந்த கிலோமீட்டரில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ரீசேலை பாதர் பண்ணலை, ஆப்ரேஷன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நான் சின்ன ஒரு மெட்ரிக்ஸ் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக ஈவியும் ஒரு 27 லட்ச ரூபா வருது, கரெக்டாக டீசல் ஆட்டோமேட்டிக் ஒரு 26 லட்ச ரூபா வருதுன்னா, கரெக்டாக டீசல் ஆட்டோமேட்டிக் வாங்குகிறோம், அதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம், ஆனால் அதுக்கான இஎம்ஐயை நம்ம கட்டுறோம், ப்ளஸ் அதுக்கு ஃபியூயல் காஸ்ட் அடிஷ்னலாக பே பண்ணுறோம். நான் டர்போவையும் கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன். ஈவி வாங்குகிறோம், அதே அளவு டவுன் பேமெண்ட் கட்டுறோம், ஒரு லோன் எடுக்கிறோன்னா லோன் அமௌண்ட் சேம் தான், இன்சூரன்ஸ் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி பே பண்ண வேண்டி வரும், ஆனால் ஆப்ரேஷனல் காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா குவார்ட்டர் ஆஃப் அந்த ஃபியூவலுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இங்கே ஸ்பெண்ட் ஆகும். அதாவது நம்ம ஒரு 20,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல இது ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதுதான் அந்த சேவிங்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதை வந்து நம்ம ஒரு மந்த் ஆஃப்டர் மந்த் நிறைய ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் மாதிரி 5 நிமிஷத்தில் ஃபியூலை போட்டுக்கிட்டு நம்ம 700 கிலோமீட்டர் போக முடியும். ஆனால் இது அப்படியெல்லாம் போக முடியாது, சார்ஜ் பண்ணணும். அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இது பண்ணணும். இதான் அந்த மெட்ரிக்ஸ். நீங்கள் இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் நான் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி தான் உங்கள் டெசிஷன், அது இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா அந்த டெசிஷன் நீங்கள் எடுக்குன்னு சொல்லலைன்னா ஹார்ட் அண்ட் மணியை நீங்கள் போடுறீங்க. பேக் டு பேக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே நமக்கு ஒரு ஈவி தேவையான்னு உள்ளதை நம்ம பாருங்கள். ஈவி ப்ரைமரி காராக வாங்குறோமான்னு உள்ளதை பாருங்கள். செகண்டரி காராக வாங்கினா அதோட அட்வான்டேஜ் என்னான்னு உள்ளதை பாருங்கள். பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன வரும்னா, இந்த பேட்ரி பேக்கில் ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி. கண்டிப்பாக ஹிண்டே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன தான் இது IP67க்கு எஃபிஷியண்ட்டாக இருந்தால் கூட ப்ரெஷர் வாஷர் வந்து இந்த பேட்ரி பேக் இப்படி இருக்கிறதுக்கு ஒர்த் இல்லை. அதில் வந்து ஹை டென்சிட்டி எலக்ட்ரிக் கேபிள்ஸ் எல்லாம் போகுது, அதோட ஃப்ளெக்ஸோஸ் எல்லாம் ப்ரெஷர் வாஷர் டேமேஜ் பண்ணும், இப்படி நிறைய பர்பஸ் இருக்குது. அதனால ப்ரெஷர் வாஷர் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த Q&A வீடியோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த ஓவர் த பீரியடில் உள்ள கொஸ்டின்ஸை ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, லாங் ரேஞ்ச் வந்து ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியாது. அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மகிட்ட ஒரு ஃப்ளீட் வெஹிக்கிள் வந்தால் தான் தெரியும். நீங்கள் டீசல் கட்டாவோட கண்டென்ட் நாங்கள் பண்ணும்போது அதோடைய ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் என்னது, மொத்தத்தில் சிட்டி ரேஞ்ச் எல்லாமே நம்ம பேச முடியும். அது தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.8 கிலோமீட்டர் per kWh காட்டுது காரோட கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா. ஒரு 6.5 கிலோமீட்டர் ஆவரேஜாக நமக்கு கிடைக்கும். நான் முதல்ல பேசினோம் பார்த்தீங்கன்னா, ஹிண்டேல நாங்கள் கேட்கும்போது அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னா அந்த நம்பர்ஸ் அதில் சொன்னது தான். இப்போ இது யார் வாங்கணும்னு உள்ளது தான். யார் வாங்கணுன்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலி பையராக பார்க்குறீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு கிரெட்டாவோட ப்ராக்டிகாலிட்டி பார்க்கணும். ப்ளஸ் அந்த பேட்ரி பேக்கில் நான் முதல்ல இன்ட்ரோலே, அதனால தான் முதல்ல அதை நாங்கள் பேசினது, அந்த காம்ப்ரமைஸை இன்சூரன்ஸில் நம்ம வந்து கவரப் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ப்ளஸ் இந்த ரைட் குவாலிட்டி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, உங்களுக்கு அந்த ரேஞ்ச் பேனிக் இல்லாமல் ஓட்ட முடியும், உங்களுக்கு சார்ஜிங்க்கான ப்ராஃபிட்டபுளாக சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, கண்டிப்பாக அந்த கிரெட்டா ஈவி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நம்ம பேசின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் வாங்கலாம். யார் வாங்கக்கூடாதுன்னா, நீங்கள் ஒரு பார்ன் ஈவி பேஸ்டாக நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு ஈவியாக உருவாக்கப்பட்ட காரணம் இது கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன்னா இது மேபி இனி டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் தான் இவங்க அந்த EGMPயிலேருந்து ஈவி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு ஈவியாக பார்க்குறீங்கன்னாலும் இது கண்டிப்பாக அதுக்கான கார் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஈவிஸோடைய அந்த ரேஞ்சை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்போது, நம்ம சென்னை டு மார்த்தாண்டம் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அங்கே டைம் தான் ஃபேக்டர். பேக்கப்புக்காக நம்ம எவ்வளோ கொண்டு வரோன்னு உள்ளது ஒரு பாயிண்ட்டு. நியரஸ்ட்டாக நம்ம வந்து ஐஸ்னால் நம்ம குவிக்காக ஒரு இடத்துல சாப்பிட நிறுத்துகிறோம், நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். இது சாப்பிட்ற இடத்துல நமக்கு இது இருந்தால் கூட, சார்ஜர் இருந்தால் கூட அங்கே க்யூ இருக்கும். சார்ஜிங் டைம் ஒரு ஃபேக்டர், நம்மளோட சார்ஜருடைய அந்த கிலோவாட் ஹவர் என்னன்னு உள்ளது ஒரு ஃபேக்டர். அப்போ அதெல்லாம் தான் நம்மளுடைய அந்த டைமிங்கை வந்து டிட்டர்மைன் பண்ணோம். நிறைய பேர் வந்து ஆப்பை போட்டு பார்த்து இங்கெல்லாம் சார்ஜர் இருக்குதானேன்னு சொல்லி இப்போ ஈவியில் ட்ரிப்ஸ் எல்லாம் போகிறாங்க. அவங்களுடைய டைமிங் தான் வேரி ஆகும். அதாவது இன்றைக்கி நைட்டு வர வேண்டியது நம்ம நாளைக்கு ஆஃப்டர்நூன் வர்றது மாதிரி சிச்சுவேஷன்ஸ் மாறும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது ஈவியோட நெகட்டிவ் இல்லை, அதுதான் ஈவியோடைய ஸ்டைல். இனிமேல் அது மாறும். இப்போது ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பை பை ஃப்ரம் மோட்டாவகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.